திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்தனை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறை ஆசிரியர்கள் துதி, திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில இன்றைக்குண்டான 12 திருமுறை ஆசிரியர் துதியினை படிப்பதற்காக அடியே திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். ஊழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வந்தொண்ட பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரத்திரு தாள் போற்றி. திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி. திருஞான சம்பந்த நாவரசர் சுந்தரர் திருவாத ஊரர் மற்றை, திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூரர் தெல்லு பூந்துருத்தி நம்பி, வருஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாலி அமுதர், மருவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திரு ஆலவாயார், ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிர்கீரர் கல்லாடனார், உன் கபிலர் பரணர் மெய்யுணர் இளம்பெருமானோடு ஓங்கும் மதிரா அடிகளார், திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பியாண்டார் நம்பி, சேக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே, திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பியாண்டார் நம்பி, சேக்கிழாரோ சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்கதவும் அடைதல் பாடுவதற்காக நாமக்கல் மாவட்டம் காட்டூர் கிராமத்தை சேர்ந்த சிவத்திருமதி தேவி வெங்கடேசன் அம்மையார் அவர்கள். வாங்க. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம் ஐயா. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். இந்த நாள் இனிய நாள் ஆகட்டும். திருக்கோவில் அடைதல். அருள் பெருகும் தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும், பொருள் சமய முதற்சவை நெறிதான் பெற்ற, புண்ணிய கண்ணிரண்டென புவனம் முய்ய, இரு கடவர் உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால்தான் திருவருளும் எனவும் கூடி, தெருக்களை நாண கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோவில் சேர்ந்தார் அன்றே, செஞ்சடை வானவர் கோவில் சேர்ந்தார் அன்றே. திரு
கதவும் திறத்தல். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றிருக்கார். அருமானுற்றை பின்னை நீ அம்மா அலங்கி அரற்றாதே. திருமாமணிச்சே திருக்கதவும் திறந்த போதே சிவபுரத்து திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. நன்றிங்க ஐயா. நன்றிம்மா. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக தென்காசி மாவட்டம் வெங்கடேஸ்வரபுரத்தை சேர்ந்த திரு ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. ஐயா போற்றி என்பால் முதல் ஆகிய பொருளே உழந்தது பூங்கலல் இணை துணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொன்னின் திருவடி தொழுவும் சேற்றிதழ் காமலங்கள் மலர்தன் பயல் சூழ் திருப்பரும் துறை உரை சிவபெருமானே. ஏற்றுயர் கொடி உடையாய் எமை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய். எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய். திருச்சிட்டமாயா. நன்றி ஐயா. நன்றிங்க சிவபெருமான். வாங்க கணபதி ஐயா வாங்க. காஞ்சிபுரம் மாவட்டம் சின்ன காஞ்சிபுரத்தில் வசிக்கூடிய கணபதி ஐயா வந்து பெரும்புலர் காலை மொழி படிப்பார். வாங்க. சிவாத்து சித்தமனம் அடியார் மக்களே பால்போஜியம் சமர்த்தாமி. சிவாத்து சித்தம்பரம் சிவா. பெரும்புலர் காலை மூழ்கி பித்தர்க்கே பக்கராகி அன்போடு மலர் கொண்டு அங்கே மகொண்டு அங்கே வீணாவிடவல்லாக்கே கருமையை கட்டி போடுவார் கடவுள் வீரட்டாரே. வார்த்தை சித்தவனம். நன்றிங்க ஐயா சிவபெருமான். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை நாம் ஒரு நாளைக்கு ஒரு பாடல்ங்கிற வரிசையில சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களை மீண்டும் ஒரு முறை மனம் மொழி மெய்களாலே வணங்கி, நம்ம எல்லாம் இந்த அதிகாலையிலே ஒன்றுபடுத்தியிருக்கக்கூடிய சிகாரம் சைவநெறி பாடசாலைக்கும் ஒன்றிணைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த திருவுருளுக்கும், நம்ம எல்லாம் ஒருங்கிணைப்பு செய்திருக்கக்கூடிய அந்த திருவுருளுக்கும் பிறந்து மொழி பயின்று இதுதான் உலகம் என்று நமக்கு அறிவித்து தாயாகவும் தந்தையாகவும் பிறகு காரிய குருவாகவும் பிறகு காரண குருவாகவும் பிறகு இந்த உலகம் எல்லாம் பொய்யாயின எல்லாம் என்று சுட்டி காண்பித்து நமக்குள்ள இருக்கிற மெய்ஞானத்தை காண்பித்து கொடுத்த அந்த குருவருள் வலதுகன் சூரியன் இடதுகன் சந்திரன் பொருள் நடுவே எம்பெருமானுடைய திருவருள் பேரு பெறக்கூடிய ஒரு அற்புதமான வாயில் என்கிற ஒரு ரகசியத்தை நமக்கு சுட்டி காண்பித்த அந்த குருவருளுக்கும் நம்முடைய உடல் பொருள் நாவி அத்தனையும் சமர்ப்பித்து நிகழ்ச்சிக்குள் இனிதன் நுழைவும். குருவருள் இல்லை என்றால் திருவருள் இல்லை. இது நல்லது, இது கெட்டது, இது சரி, இது தவறு, இதுதான் உண்மைன்னு சொல்லி தரதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா? அதுதான் குரு. குரு இல்லாத வித்தை பாழ். அறிவு அறியாமை, தெளிவு தெளிவின்மை, எது சத்தியம் எது அசத்தியம், எது நிலையானது எது நிலையில்லாதது, இந்த உலகத்துல எது உண்மையானது எது உண்மை இல்லாதது, இப்படின்னு நமக்கு சுட்டி காண்பித்து சத்தியத்தை அறிமுகப்படுத்தக்கூடியவர் தான் குருநாதர்.
அவர் எப்படி இருப்பார்னா ஒரு கண்ணாடி மாதிரி இருப்பார். ஒரு கண்ணாடி நம்ம முன்னாடி போய் சிரிச்சோம்னா என்ன ஆகும்னு சிரிக்கும், நம்ம அழுதா அது அழுவும். அப்போ ஒரு குருநாதர் எப்படி இருப்பார்னா நமக்கு நமக்கு நம்மையே அறிமுகப்படுத்தி விடுவார். ஒரு நல்ல குருநாதர் நமக்கு நம்மையே அறிமுகப்படுத்தி வைத்திருப்பார். எந்த குருநாதரும் தனக்கு அடிமையாக யாரையும் வைத்துக் கொள்ள மாட்டார்கள். ஆமா, அவங்களுக்கு அவங்களை அறிமுகப்படுத்தி வச்சுட்டு பரிபூர்ணமான சுதந்திரத்தை கொடுத்துட்டு போறவர் தான் நல்ல குருநாதர். அப்படிப்பட்ட குருவர்கள் தான் சிவபெருமான். அப்போ அருபரத்தில் ஒருவன் குருபரனாக இறங்கி கல்லால் மரத்தின் கீழே ஆலமரத்தின் கீழே அமர்ந்த நிலையும் இதுதான். மௌன உபதேசம் என்று சொல்லக்கூடிய சின்முத்திரை பிடித்துக் கொண்டு ஒரு காலின் மேல் போட்டுக்கொண்டு ஏகாந்தமாக அமர்ந்து சத்தியத்தை போதிக்கக்கூடிய அந்த அற்புதமான காட்சி தான் தட்சிணாமூர்த்தி காட்சி. அப்படிப்பட்ட குருவர்கள் தான் நமக்கு மானுட சட்டை தாங்கி வந்து நம்முடைய அறியாமை நீக்கி அகையிருளை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு செய்தியாக குருநாதர் வந்து மானுட சட்டை தாங்கி வர்றார். அப்படி வர்றவர் தான் நம்முடைய அறியாமை நீக்கிறாரு. அவர் தான் வந்து இந்த உலகம் பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருளி, இந்த உலகம் நிலையானது இல்லை, நிலையில்லாதது, அப்ப சாஸ்வதமானது எது, சாஸ்வதமான பொருள் எது அப்படின்னு நமக்கு தொட்டு காண்பிக்கிறது ஒரு ஆள் வேணும். இந்த உயிருக்கு நல்லது எது கெட்டது என்று சொல்லிக் கொடுக்குறது ஒரு ஆள் வேணும். அப்படிப்பட்ட குருநாதருடைய பொற்பாதங்களை மீண்டும் ஒரு முறை நம்முடைய மனம் மொழி மெய்களாலே வணங்கி உடல் பொருள் ஆவி அத்தனையும் சமர்ப்பித்து நம்முடைய நிகழ்ச்சியினுடைய கதாநாயகனாக இருக்கக்கூடிய கைலாய பரம்பிலிருந்து அம்மையப்பரிடமிருந்து உபதேசம் பெற்ற நந்தியம்பெருமானுடைய பொற்பாதங்களையும் மனமொழி மெய்களாலே வணங்கி அந்த நந்தியம்பெருமான் கிட்ட இருந்து உபதேசம் வாங்கின திருமூல நாயனாருடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி அந்த திருமூல நாயனாரிடமிருந்து அந்த புத்தகத்தை ஒரு நாளைக்கு ஒரு பாடல்கிற வரிசையில் படித்து வருகின்ற சிகாரம் சைவநெறி பாடசாலையில் பங்கேற்கக்கூடிய மாணவருடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி நாம் நிகழ்ச்சிக்குள் இனிதன் நுழைவோம். கைலாய பரம்பரையில் நாம் நேரடி உபதேசத்தை பெற்றுக் கொண்டு வருகிறோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். இனி நிகழ்ச்சிக்குள்ள போலாம். திருச்சிற்றம்பலம். திருமந்திரம். திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் 15வது தலைப்பின் கீழே நாம் நேற்று கடந்த 2 பாடல்கள் சிந்தித்து விட்டோம். இன்றைக்கு 3வது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம். 3ஆம் தந்திரத்தில் 15வது தலைப்பு ஆயுள் பரீட்சை. ஆயுள் பரீட்சை என்ற தலைப்பின் கீழே திருமூல நாயனார் இயற்றிய அந்த தொகுப்பு கிட்டத்தட்ட 20 பாடல்கள் நினைக்கிறேன். அதில் நம்ம 2 பாடல்களை சிந்திச்சிட்டோம். இன்னைக்கு 3வது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். இனி பாடலுக்குள்ள போலாம். திருச்சிற்றம்பலம். ஆமே அழிகின்ற வாயுவை நோக்கிடில் நாமே உரைகின்ற நன்மை அளித்திடும். ஆமே உரைகின்ற ஆமே அழிகின்ற வாயுவை நோக்கிடில் நாமே உரைகின்ற நன்மை அளித்திடும். பூமேல் உரைகின்ற போதகம் வந்திடும். தாமே உலகில் தலைவனும் ஆமே. இன்னொரு முறை இந்த பாட்டை படிச்சிடுறேன். ஆமே அழிகின்ற வாயுவை நோக்கிடில் நாமே உரைகின்ற நன்மை அளித்திடும். பூமேல் உரைகின்ற போதகம் வந்திடும். தாமே உலகில் தலைவனுமாமே. இனி பாடல பதம் பதமா பிரிச்சு பார்த்திடலாம். ஆமே அழிகின்ற வாயுவை நோக்கிடில் நாமேல் உரைகின்ற நன்மை அளித்திடும். பூமேல் உரைகின்ற போதகம் வந்திடும். தாமே உலகில் தலைவனும் ஆமே. பதமா பிரிச்சு பார்த்திடலாம். ஆமே அழிகின்ற வாயுவை நோக்கிடில் நாமே உரைகின்ற, இந்த நாமே உரைகின்றதுக்கு 2 இடத்துல 2 நாமேல் ஒரு இடத்துல போட்டிருக்காங்க, ஒரு இடத்துல நாமேன்னு போட்டிருக்காங்க. இருந்தாலும் பொருள்படி எடுத்துக்கலாம். நாமேல் உரைகின்ற நன்மை அளித்திடும்.
பூமேல் உரைகின்ற போதகம் வந்திடும் தாமே உலகில் தலைவனும் ஆமே. இனி பாடலுக்கு உண்டான விளக்கத்தை பார்க்கலாம், பொழிப்புரையை பார்க்கலாம். தர்மயாதினம் வெளியிட்டது, தர்மபுரம் ஆதினம் அவர்களால் வெளியிடப்பட்ட அந்த பொழிப்புரை ஒரு முறை படிச்சிடலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஒவ்வொரு மூச்சிலும் பிராணவாயு அழிதலை அறியும் அறிவு உண்டாகுமாயின் அது பயனுடையதாகும். ஒவ்வொரு மூச்சிலும் பிராணவாயுவை அழிதலை அறியும் அறிவு உண்டாகுமாயின் அது பயனுடையதாகும். அஃதாவது நாம் நெடுங்காலம் இவ்வுலகில் வாழ்கின்ற நன்மையை கொடுக்கும். அதனால் ஆதார கமலங்களில் நிலைத்து நிற்பதற்குரிய ஞானமும் கைவரும். அந்த ஞானம் கைவர பெற்றோர் உலகில் கட்புலனாய் நிற்கின்ற இறைவனாகி நிற்கும் பெருமையும் அடைவர். இன்னொரு முறை இந்த பொழிப்புரையை படிக்கிறேன். திருமந்திரத்துல எல்லா பாடல்களும் முக்கியமான பாடல்கள் தான். இன்னைக்கும் அற்புதமான சூத்திரத்தை தான் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இது மந்திரமா அல்லது ஃபார்முலாவா, அதான் சூத்திரமா, இல்ல வாழ்வியல் நெறியா, இல்ல தோத்திரமா, இல்ல பாடலா, பாராயணம் பண்றதுக்கா, அப்படிலாம் பார்க்க வேண்டாம். நமக்கு எப்படி புரியுதோ அப்படி எடுத்துக்குவோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஏன்னா பல கோணங்கள்ல திருமூல நாயனார் நமக்கு படைத்து கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு ஒரு ரகசியத்தை நமக்கு சொல்ல போறாரு. அது என்னன்னு பார்ப்போம். மீண்டும் ஒரு முறை அந்த பொழிப்புரையை படிச்சிடுறேன். ஒவ்வொரு மூச்சிலும் பிராணவாயு அழிதலை அறிவோம். பிராணவாயு அழிதலை அறியும் அறிவு உண்டாகுமாயின் அது பயனுடையதாகும். அதாவது நாம் நெடுங்காலம் இவ்வுலகில் வாழ்கின்ற நன்மையை கொடுக்கும். அதனால் ஆதார கமலங்களில் நிலைத்து நிற்றற்குரிய ஞானமும் கைவரும். அந்த ஞானம் கைவர பெற்றோர் உலகில் கட்புலனாய் நிற்கின்ற இறைவனாகி நிற்கும் பெருமையும் அடைவர். இறைவனாகி நிற்கும் பெருமையும் அடைவர். இதான் செய்தி பொழிப்புரையில. இனி யதார்த்தமா நம்ம சிகாரம் சைவநெறி பாடசாலையில திருமூல நாயனார் நமக்கு எப்படி இதை உணர்த்துறாரு யதார்த்தமா பார்த்துருவோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். இப்ப பொழிப்புரையில அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க. இருந்தாலும் அதனுடைய எடுத்து சொன்னாதான் சில பேருக்கு புரியும். அதனால நம்ம கலந்துரையாடல் மாதிரி அழகா பார்த்துருவோம். ஆமே அழிகின்ற வாயுவை நோக்கிடில். ஆமே அழிகின்ற வாயுவை நோக்கிடில். முதல் வரி என்ன சொல்லுதுன்னா, ஆமே வழிகின்ற வாயுவை நோக்கிடில் அப்படின்னா யாருமே மூச்சை கவனிக்கிறதே இல்லை. முதல்ல உடம்புன்னு ஒண்ணு இருக்குதுன்றது எப்போ நமக்கு ஞாபகம் வருது? எதனா தலைவலின்னு வந்தாதான் ஞாபகம் வருது. ஒரு ஜலதோஷம்னு வந்தாதான் ஞாபகம் வருது. ஒரு ஜுரம்னு வந்தாதான் ஞாபகம் வருது. ஏதாவது கால் வலி வந்தாதான் கால் மேல நமக்கு ஞாபகம் வருது. வயிறு வலி, வயிறுன்னு ஒண்ணு இருக்குதுன்னா வயிறு வலி வந்தாதான் வயிறு பத்தின பிரஞ்சையே நமக்கு வருது. ஆக அந்த உடம்புன்ற பிரஞ்சை எப்ப நமக்கு வருது? ஏதாவது ஒரு வலி வந்த பிறகுதான் அதுல கான்சென்ட்ரேஷன் என்று சொல்லக்கூடிய கவனம் வருது. தொண்டை வலி வந்தாதான் தொண்டைக்கு பத்தின கவனமும் வருது. இப்படி ஏதாவது ஒரு பெயின், அதாவது வலி வந்தா மட்டுமே நம்ம உடலை பத்தின ஒரு பார்வை நம்மளுக்கு வருது. உடல் சரியாக இயங்கிக் கொண்டே இருந்தா நம்ம கற்பனையில இருப்போம், இல்ல ஏதாவது எதிர்காலத்துல இருப்போம். 3 காலத்துல இருப்போம். ஒண்ணு கடந்த காலத்துல இருப்போம். இந்த மனம் என்ன செய்யும்? ஒண்ணு கடந்த காலத்துல இருக்கும், இல்லைன்னா எதிர்காலத்துல இருக்கும். இங்கிருந்து அங்க தாகும், இல்லைன்னா அங்கிருந்து இங்க தாகும். இந்த மனத்தினுடைய இயல்பு என்ன? இந்த உடம்பு சரியா இருந்ததுன்னா இந்த மனம் என்ன பண்ணுன்னா, ஒண்ணு கடந்த காலத்தை நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்கோம், இல்ல கவலைப்பட்டுட்டு இருக்கோம், இல்ல சந்தோஷப்பட்டுட்டு இருக்கோம், ஏதாவது ஒண்ணு பட்டுட்டு இருக்கோம். இல்லைன்னா எதிர்காலத்தை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கோம், இல்ல சந்தோஷப்பட்டுட்டு இருக்கோம். ஏதோ ஒரு ட்ரீம்ல இருக்கும், அவ்வளவுதான். இது மனத்தினுடைய இயல்பு. ஒன்று கடந்த காலத்துல இருக்கும், இல்லாம எதிர்காலத்துல இருக்கும். எப்ப பிரசன்ட்டுக்கு வரும்? வலி வந்தா தான் வரும். தேவை ஏற்படும் போது அந்த அந்த கரண்ட்ல ஏதாவது ஒண்ணு நடந்தா தான் என்ன பண்ணும்? நடப்பு நிகழ்ச்சிக்கு அது வரும். அப்போ அவ்வளவு சீக்கிரம் அது இந்த கடந்த காலத்தை விட்டு இல்ல எதிர்காலத்தை விட்டு இந்த பிரசன்ட் டென்ஸுக்கு வர்றத ஒரு நிலைமை இருக்கு இல்லையா, அதுதான் தவம். ஆக இந்த மனம்
தன்னை அறிவது என்பது சாத்தியமில்லாத ஒன்றாக இந்த பரபரப்பான உலகத்துல நாம எல்லாம் தன்னை மறந்துதான் என்ன பண்றோம்? ஒரு எந்திரமான வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கிறோம். காலையில எழுந்துக்கிறது, ஓடுறது, போறது, வர்றது. ஏன் ஓடுறோம்? எதுக்கு ஓடுறோம்? என்னத்துக்கு ஓடுறோம்? அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இலக்கு இருக்கு. இந்த உலகத்துல உனக்கு படைத்தவன் வேணுமா, படைக்கப்பட்ட பொருள் வேணுமா அப்படின்னு கேட்டா, படைக்கப்பட்ட பொருள் என்னது? வீடு, வண்டி, வாகனம், செல்வாக்கு, பதவி, பட்டம், ஆட்சி, அலங்காரம், நகை, நட்டு, உடுத்துறது, உண்பது, உறங்குவது, சௌகரியமான வாழ்க்கை, செல்வாக்கு, இதெல்லாம் இறைவன் வகுத்து அளித்த படைக்கப்பட்ட பொருள்கள், வஸ்துக்கள். நிலம், மண்ணு, பெண்ணு, பொண்ணு, இப்படி பார்க்கிற எல்லா வஸ்துக்களும் சாமியால படைக்கப்பட்டது. இந்த பணம், இது எல்லாமே சாமியால படைக்கப்பட்டது. இந்த மனம் சாமிய விட்டுட்டு சாமியால படைக்கப்பட்ட பொருளை மட்டும் நோக்கி போகுது. அதுதான் ஒரு உலகமா வச்சுக்கிட்டு, எந்திரமா வச்சுக்கிட்டு இந்த மாயை மனம் மயங்கி மயங்கி என்ன பண்ணுது? இது ஆகணும், அது ஆகணும், இப்படி ஆகணும், அப்படி ஆகணும், வீடு கட்டிடணும், பணம் சேர்க்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், ஏதோ ஒரு ஓட்டத்துல இயந்திரத்தனமா ஓடிக்கிட்டே இருக்குது. அப்படி ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆன்மாவை தெளிய வைக்கிறது தான் தடுத்தாட்கொள்ளுதல். தடுத்தாட்கொள்ளுதல். எங்க ஓடுற நீ? எதை நோக்கி ஓடுற நீ? உன் டார்கெட் என்ன? அழிஞ்சு போற பொருள் வேணுமா, அழியாத பொருள் வேணுமா? அதுக்குத்தான் நமக்கு துக்கமும் துயரமும். அப்ப நினைச்சதெல்லாம் நடக்கலன்னு சொன்னா சாமிக்கு நன்றி சொல்லுங்க. எப்பெல்லாம் நீங்க கனவு கண்டதெல்லாம் நடக்கல, நான் விரும்பினது எதுவுமே நடக்கலன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அப்பவே சாமிக்கு நன்றி சொல்லுங்க. ஏன்னா உங்களை டிசைன் பண்ணி இருக்கிறது சாமி. நீங்க நினைச்சது நடக்கவே இல்லை அப்படின்னா சாமி உங்களை டிசைன் பண்ணிட்டான்னு அர்த்தம். யார் ஒருத்தர் தான் நினைச்சதெல்லாம் நடந்துட்டே வருதுன்னு நினைக்கிறாங்களோ அப்போ சாமி உங்களை டிசைன் பண்ணல, அவர் உங்க டிசைன்ல விட்டுட்டாரு. அப்போ அதுக்கு அவர் கேரண்டி கிடையாது. அப்போ இந்த படைத்தவன் வேணுமா, படைக்கப்பட்ட பொருள் வேணுமா அப்படின்றதுல தெளிவா ஆயிட்டோம்னா இந்த உலகத்தார் படைக்கப்பட்ட பொருளை நோக்கி தான் ஓடுவாங்க. அதான் நிலையில்லாத பொருளை நோக்கி ஓடி போய் நிலையில்லாம போயிடுவாங்க. அவ்வளவு செத்து போயிடுவாங்க. மிஞ்சி மிஞ்சி போனா வீடு கட்டுவாங்க, மிஞ்சி மிஞ்சி போனா பணத்தை சேர்த்துருவாங்க. ஆனா எதுலையுமே நிறைவு ஏற்படாது. எதுலையுமே நிறைவு ஏற்படாது. எழுதி வச்சுக்கோங்க. எப்படி நட்சத்திரங்களை எண்ண முடியாதோ அது மாதிரி பணத்தையும் எண்ண முடியாது, அதுக்கும் எல்லை இல்லை. அதே மாதிரி இந்த மண்ணுக்கும் எல்லை இல்லை. 1 ஏக்கரா வாங்கி போடலாம், 2 ஏக்கரா வாங்கி போடலாம். அப்படியே வாங்கி போட்டுக்கிட்டே போனீங்கன்னா அதுக்கும் எல்லை இல்லை. பணத்தையும் நீங்க சேர்த்துக்கிட்டே போகலாம், அதுக்கும் எல்லை இல்லை. நட்சத்திரங்களை எண்ண முடியாது, பணத்தையும் எண்ண முடியாது, பூமியும் எண்ண முடியாது. எப்படி குவிச்சுக்கிட்டே போனாலும் இதெல்லாம் நிலையில்லாததுன்ற அறிவு நமக்கு வேணும். அப்ப தேவைக்கு வாழ்வது எப்படி? எது நமக்கு வேணும், எது நமக்கு வேணாம், எது நமக்கு நிறைவு தரும், எது நமக்கு நிறைவு தராது. இந்த ஆசை அதீதமான ஆசையா இல்ல ஆசையா அத்தியாவசியமா? அத்தியாவசியமான தேவைகளுக்கு வாடுறோமா இல்ல அதீத தேவைகளுக்கு வாடுறோமா? அப்போ இந்த அறிவு நமக்கு சாமி கொடுப்பார். எது நிலையானது, எது நிலை இல்லாதது அப்படின்னு தடுத்து ஆட்கொள்வார். தடுத்து ஆட்கொண்ட பிறகு நாம தேவையில்லாத பொருளுக்கு ஆசைப்பட மாட்டோம். அது நமக்கு வேண்டாம். ஏன்னா அது நிலையில்லாதது. அது ஒரு நிரந்தரமான இன்பத்தை, ஒரு நிரந்தரமான விஷயத்தை தராது. ஆனா பாழா போன மனம் என்ன பண்ண தெரியுமா? அதுலதான் ஓடும். ஏன்னா அப்படிதான் பழக்கிட்டாங்க நம்மள. 10 பேர் ஓடுற மாதிரி ஓடணும். எல்லாரும் வேலைக்கு ஓடுறாங்க. ரிட்டையர்மெண்ட் ஆகும் தானே ஓடுறாங்க. ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு என்ன பண்றாங்க? டெய்லி கையில ஒரு நியூஸ் பேப்பர் வச்சுக்குவாங்க. பாவம் ஒரே பேப்பரை திருப்பி திருப்பி ஒரு நாளைக்கு எத்தனை முறை படிப்பாங்க. அந்த மாதிரி வாழ்க்கையில ஒரு எந்திரத்தனமா வாழ்ந்துட்டு ஏன் வாழ்ந்தோம், எதுக்கு வாழ்ந்தோம், என்னத்துக்கு வாழ்ந்தோம்னு தெரியாமலேயே
இந்த உயிர் எம்பெருமானுடைய திருவடியை இழந்த உயிர்கள் நிறைய இருக்கு. கோடி 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 எண்ணிறந்தோர் கோடியே. இப்படி இந்த முதல் வரி என்ன சொல்லுதுன்னா, ஆமே அழிகின்ற வாயுவை நோக்கிடில். ஒருபோதும் உடம்பு பத்தின அந்த சிந்தைக்கு எப்போ வருதுன்னா, ஏதாவது வலி வந்தா மட்டும்தான் அந்த உடம்பு பத்தின கேர் வருதே கண்டி, இந்த உடம்பு பத்தின அக்கறை அவ்வளவு சீக்கிரம் நமக்கு வர்றது இல்லை. அதான் சொன்னேன், இந்த மனத்தினுடைய இயல்பே ஒண்ணு எதிர்காலத்துல இருக்கும், ஒண்ணு கடந்த காலத்துல இருக்கும். அப்போ அதை கூப்பிட்டு நிகழ்காலத்துல இருக்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் தான் பக்தி நெறி, முக்தி நெறி. அதுதான் உபதேசம், அதான் வழிபாடு. அப்போ வழிபாடு என்ன செய்யுதுன்னா, உங்களை பிரசன்ட்ல இருக்க வைக்குது, நிகழ்காலத்துல இருக்க வைக்குது. அப்போ இப்போ இந்த கணத்துல எப்படி வாழறதுதான் முக்கியம். இங்க நம்ம சரியா இருந்தோம்னா எதிர்காலம் சரியாக அமைக்கப்படும். அதை அது சிவபெருமான் தருவார். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதுதான் கர்மா. செய்வதை திருந்த செய்துன்னா இதுதான். அப்போ இந்த அறிவு வந்துருச்சுன்னா நிலையில்லாதது எது, நிலையானது எது, சாஸ்வதமான பொருளை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு யார் ஒருத்தர் ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கு குருநாதர் தேடி வர்றாரு. அப்ப குருநாதர் இலக்கை தீர்மானிக்கிறார். இலக்கு யார் தெரியுமா? நீ தான் இலக்கு. நீ இறைவனாகவே மாற வேண்டும், அதான் இலக்கு. நீ சாதாரண ஆள் இல்ல. 10ஓட 11 பிறந்து செத்து போறதுக்கு நீ வரல. உன்னை நீ அறிவாய், தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை. லவ் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவார். உனக்குள்ள இருக்கிற இறைவனை நீ தெரிந்து கொள்வாயாக. உனக்குள்ள அளப்பரிய ஆற்றல்கள் இருக்கிறது, உன்னை நீயே அறிவாயாக. சின்ன சின்ன பொருள்களுக்கெல்லாம் ஆசைப்பட்டு உன்னை நீ அழிச்சிக்காத அப்படின்னு ஒரு குருநாதர் சொல்லுவார். அற்ப பொருள்களுக்கு ஆசைப்பட்டு உன்னுடைய வாழ்நாளையும், உன் உடலையும், உன் மனத்தையும், உன் உயிரையும் வதைத்து கொள்ளாதே அப்படின்னு சொல்லுவார். அப்போ ஒரு குருநாதர் எப்படி இருப்பார்னா, மீண்டும் சொன்ன மாதிரி கண்ணாடி மாதிரி தான் இருப்பார். அப்போ உங்களுக்கு உங்களையே அறிமுகப்படுத்துவார். அன்னையில இருந்து ஒரு தெம்பு கிடைக்கும். சே, வாழ்நாள் நம்ம வீண் பண்ணிட்டோமே, யார் யாருக்காகவோ பொய்யாயினையெல்லாம் போயகல வந்தரி, யானே போய் என் நெஞ்சும் போய், என் அன்பும் போய், இந்த மனிதர்கள் காட்டுகிற அன்பும் போய். அப்போ இறைவன் மேல வைக்கிற அன்பு தான் நிலையான அன்பு அப்படின்னு தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னைத்தானே அர்ச்சிக்க தொடங்குவாங்க. இந்த தன்னைத்தானே அர்ச்சிக்க தொடங்குற ஒரு முதல் விஷயம்தான் திருமூலர் நமக்கு சொல்லித்தராரு. ஆமை அழிகின்ற வாயுவை நோக்கிடில். யாருமே தனக்குள்ள ஒருத்தன் போறான், அவன் மூச்சாக இருக்கிறான்ற அறிவே இல்லாம நம்ம இருக்கிறோம். எப்போ இந்த அருமை தெரியும் தெரியுமா? நடுக்கடல்ல தூக்கி போட்ட, நீச்சல் அடிக்க தெரியாத நடுக்கடல்ல தூக்கி போட்ட உடனே தண்ணி, வாயுல எல்லாம் தண்ணி பூந்துக்கும். அப்ப மூச்சினுடைய அருமை தெரியும். அது போல இந்த வாழ்க்கையில சிக்கல்ல அனுபவிச்சு நூக்கன் கார்னர் அடிபட்டு நொந்து நூலாக்கி அதுக்கப்புறம் தன்னை அறியறதுக்கு முன்னாடி நல்ல திடகாத்திரமா இருக்கும் போதே சத்தியத்தை தெரிந்து கொள்ளுங்கள் என்பதுதான் அடியனுடைய விண்ணப்பம். இதுதான் திருமூலர் நாயனார். நீங்க நொந்து நூலாகிதான் இறைவன்கிட்ட பக்தி செய்யணும்னு அவசியம் இல்லை. வாழ்க்கையில அடிபட்டு நொந்து நூலாகி இனி காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லை, நான் ஒரு அனாதி, என்னை காப்பாத்து சாமி, திக்கத்து இருக்கிறேனே, என்னை கைவிட்டுறாத அப்படின்னு கெஞ்சறதுக்கு பதிலு நல்ல வீடு, நல்ல அப்பா அம்மா, நல்லா எல்லாமே நல்லா இருக்கும்போது இறைவன்கிட்ட ஒப்படைச்சோம்னு வச்சுங்களேன், அப்போ இறைவன் என்ன பண்ணுவார்? பரவாயில்ல, தடுத்தாட்கொள்ற வேலை கொஞ்சம் கம்மியாயிருச்சு, அவ்வளவுதான். அப்ப வாழ்க்கையில எல்லா அடியும் பட்ட பிறகுதான் இறைவன்கிட்ட வருவேன். 70 75 வயசுக்கு 60 வயசுக்கு வரணும்னு அவசியம் இல்லை. முன்னமே திருஞான சம்பந்தர் 7 வயசு, 16 வயசு சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அந்த இளம் வயதிலேயே இறைவன் என்ன பண்ணாரு? இப்படி ஒவ்வொருத்தரையும் கொண்டு வந்தார். 53 வயசுல 51 வயசுல தான் நாவுக்கரசர் உள்ள வந்தார், சைவத்துறைக்கே வந்தார். ஏற்கனவே சைவத்துறையில் தான் இருந்தார், சமண சமயத்துக்கு போயிட்டார். புத்தம் சரணம் கச்சாமி என்ற மாதிரி. அப்போ எப்பப்போ யார் யாரை ஆட்கொள்ளணுமோ அப்பப்போ ஆட்கொள்வார். அப்படி ஆட்கொண்டதுதான். அப்படி நம்ம எல்லாம் ஆட்கொள்றதுக்கு தான் திருமூல நாயனார் ஒரு நாளைக்கு திருமூல நாயனார் 3000 பாடல் எழுதியிருக்கிறாரு, ஒரு வருஷத்துக்கு ஒரு பாடல்னு. அந்த பாடல் தான் நம்ம சிந்திச்சுட்டு வரோம். இப்போ முதல் வரியே இன்னும் முடியல. ஆமை அழிகின்ற வாயுவை நோக்கிடில் அப்படின்னு நிறுத்திருக்கிறேன்.
இந்த ஆமை அழிகின்ற வாயு அப்படின்னா நமக்குள்ள வீணாவே போயிட்டு இருக்குது அந்த மூச்சு. அதான் சொன்னேனே, எது நிலையில்லாததெல்லாம் நினைச்சு நினைச்சு இந்த மனசு என்ன பண்ணுது, கற்பனையிலேயே செத்து போகுது, வாழ்ந்து செத்து போகுது சிவபெருமானே. அப்போ அப்போ நிலையானது பிடிக்கக்கூடிய இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும். நமக்கு டார்கெட் என்னது? பிறவாமை. இரவாத இன்ப அன்பு என்ன வேணும்? கொஞ்சம் கூட வஞ்சகம் இல்லாத அன்பு. காரண காரியத்தோட தான் அன்பு வைப்பாங்க. நம்ம ஆளுங்க எப்படி பழகுவாங்க? ஒரு காரியம் ஆகணும் நம்ம கிட்ட அன்பு வைப்பாங்க, ஒரு காரணத்தோட தான் நம்ம கிட்ட பழகுவாங்க. ஆனா இறைவனுடைய அன்பு அப்படி இல்லையே. நம்முடைய அன்பு சுயநலமானது. ஏதாவது காரியம் நடக்கணும், இல்லைன்னா காரணம் நடக்கணும், அது வரைக்கும் அன்பு வேலை செய்யும். காரியம் முடிஞ்ச பிறகு, காரணம் முடிஞ்ச பிறகு கழட்டி விட்டுடும். அதான் யானை போய் என் நெஞ்சும் போய் என் அன்பும் போய், ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே. அப்போ இந்த மனிதர்கள் காண்பிக்கிற அன்பு ஒரு எல்லை உள்ளது, ஒரு காரியத்திற்காகவும் ஒரு காரணத்துக்காகவும் தான் இருக்கும். அந்த காரியமும் காரணம் முடிஞ்ச பிறகு அந்த அன்பு போயிடும். அதுக்கப்புறம் திருப்பி வெறுமை வந்துடும். அதனாலதான் எங்க ஐயா பூங்கொடியை எழுதி வச்சிருப்பாரு, இறை காதலை தவிர மற்ற எல்லா காதல்களும் வருத்தத்தை தான் தரும். ஏன்னா நிலையில்லாதது அன்பு. அந்த நிலையில்லாதவங்க கிட்ட போய் நம்ம அன்பு வச்சோம்னா என்ன ஆகும்? துன்பம் தான் வரும். அப்புறம் இவர் எனக்கு அன்பு செலுத்தல, இவங்க என்ன அன்பு காமிக்கல அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா மனித மனம் மாறக்கூடியது. ஏன்னா மிருக நிலையிலிருந்து தெய்வ நிலை, மிருக நிலையிலிருந்து மனித நிலை, மனித நிலையிலிருந்து தெய்வ நிலை, தெய்வ நிலையிலிருந்து இறைநிலை, இறைநிலைக்கு போனவங்களுடைய அன்பு தான் பெரிய அன்பு. உடம்ப காதலிக்கிறாங்களா, மனசை காதலிக்கிறாங்களா, உயிரை காதலிக்கிறாங்களா, ஆன்மாவை காதலிக்கிறாங்களா? அப்படி இந்த அறிவு வந்தாதான் நமக்கு இந்த இறைவனுடைய அனுகிரகம் இருந்தா தான் இந்த உண்மையை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். உலகத்தார் உடம்பத்தான் காதலிப்பாங்க. இந்த உலகத்தார் எதை காதலிப்பாங்கன்னா உடம்பத்தான் காதலிப்பாங்க. கொஞ்சம் படிச்சவங்க மனசை காதலிப்பாங்க. கொஞ்சம் உண்மை தெரிஞ்சவங்க உயிரை காதலிப்பாங்க. சக உயிரா பார்ப்பாங்க. எனக்கு பசிக்குது, உனக்கு பசிக்குது, அவ்வளவுதான், வா. நீ ஆணோ பெண்ணோ அழிய எனக்கு தேவையில்லை. நீ ஒரு உயிர், நான் ஒரு உயிர், உனக்கும் பசிக்கல, வா அப்படின்னா உயிரறிவு பெற்றவர்கள். அப்போ அவங்க உயிரை காதலிப்பாங்க. கொஞ்சம் மேலானவர்கள் ஆன்மாவை காதலிப்பாங்க. அவங்களுக்கு உடம்பு தேவையில்லை, மனசு தேவையில்லை, உயிரும் தேவையில்லை, ஆன்மா மட்டும் போதும். அப்போ காதல்ல இப்படி நீங்க வரையறுத்துக்கலாம். ஆத்ம ஞானி ஆன்மாவை தான் தேத்துவார். பாமரன் உடம்பு முக்கியம். பா சரியான கட்டடா, அழகா இருக்குல்ல பொண்ணு, சரி இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா, அப்ப இதெல்லாம் உடல் சார்ந்த விஷயங்கள். அப்ப பாமரர்களுக்கு உடம்பு முக்கியம். கொஞ்சம் படிச்சவங்களுக்கு மனசு முக்கியம். கொஞ்சம் தேர்னவங்களுக்கு உயிர் முக்கியம். அதையும் மேல தேர்னவங்களுக்கு ஆன்மா முக்கியம். அதான் ஆத்மார்த்தமான காதல். அப்ப அந்த ஆன்மாவை யார் ஒருவர் நேசிக்கிறார்களோ அவன் ஆண்டவனை நேசிப்பார்கள். அப்ப அந்த காதலை அந்த பக்கம் திருப்பிட்டோம்னா ஏமாற்றம் கிடையாது, ஏமாற்றம் கிடையாது, தோல்வி கிடையாது, எனர்ஜி சேவ் ஆகும். இப்படி தன்னை தனக்கே அறிமுகப்படுத்துவர் தான் குரு. அப்ப இதுல ஒரு தெளிவு ஏற்பட்டுரும், நமக்கு ரொம்ப தெளிவு ஏற்பட்டுரும். உடம்பு, மனசு, உயிர், ஆன்மா, இந்த நாளா பிரிச்சுக்குவோம். அப்போ பாமரர்களுக்கு இந்த உடம்பு தான் கண்ணுக்கு தெரியும். படிச்சவங்களுக்கு கொஞ்சம் மனசு தான் கண்ணுக்கு தெரியும். உண்மையை உணர்ந்தவங்களுக்கு கொஞ்சம் உயிர் அறிவு தெரியும், அவ்வளவுதான். இன்னும் ஞானம் பெற்றவர்களுக்கு ஆன்மா மட்டும்தான் தெரியும். நீங்க இதுல எந்த கேட்டகரி இருக்குன்னு நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். நீங்க இன்னும் உடம்பா பாக்குறீங்களா, இல்ல மனசா பாக்குறீங்களா, இல்ல உயிரா பாக்குறீங்களா, ஆன்மாவா பாக்குறீங்களா? பக்குவப்பட்ட ஆன்மாவுக்கு ஏற்ற மாதிரி தான் பக்குவப்பட்ட ஆன்மீகத்துல நீங்க எந்த அளவுக்கு பக்குவப்பட்டிருக்கீங்கன்றத பொறுத்து அந்த 4 கேட்டகரி. சரி, இந்த முதல் வரி என்ன சொல்லுது? நீங்க விஷயத்துக்கு வாங்க சாமி அப்படின்னா விஷயத்துக்கு போயிடலாம். ஆமையை அழிகின்ற வாயுவை நோக்கிடில். எங்க இந்த உடம்பு பத்தின விஷயம் பேசி முடிக்கிறதுக்கு எனக்கு இவ்வளவு நேரம் ஆச்சு. எது உண்மைன்னு சொல்றதுக்கு எனக்கு இவ்வளவு நேரம் ஆச்சு. அப்போ இந்த உடம்புக்குள்ள ஒரு உத்தமன் இருக்கின்றான். அந்த உத்தமன் எப்படி இருக்கின்றான் அப்படின்ற ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கணும் இல்லையா?
இறைவன் எங்க இருக்கிறான்னு கேட்டா சொல்லணும்ல. இறைவன் எங்க இருக்கிறான்னு கேட்டா சொல்லணும்ல. அப்படி சொல்றவங்க தான் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க. அப்படி மழுப்ப கூடாது. அவர் அங்க இருக்கிறாரு, தூண்ல இருக்கிறாரு, துரும்புல இருக்கிறாரு, இதோ எல்லா இடத்துல இருக்கலாம், சும்மா எல்லாரும் சொல்ற பதில சொல்லக்கூடாது. இறைவன் இருக்கிறாரான்னு கேட்டா அவருக்கு உடனே நம்ம உணர்த்தி கொடுக்கணும். இருக்கிறாருங்க. எப்படி இருக்கிறாரு? ஊனாய் உயிரானாய் உடலானாய் கடலானாய். எப்படி? ஊனாய் உயிராய் வானாகி மண்ணாகி வலியாகி ஒலியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனதென்று அவரவரை கூத்தாட்டி வானாகி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துவேனே. இத்தனையும் ஆகி யார் நிக்கிறது? வானமா இருக்கிறாரு. அவர்தான் மூச்சா இறங்கி வர்றாரு. அவர்தான் நம்ம உடம்புல அக்னியா உயிரா இருக்கிறாரு. அவர்தான் நம்ம உடம்புக்குள்ள மனமா இருக்கிறாரு. அவர்தான் நம்ம உடம்புக்குள்ள கடைசியில நம்ம தேகமா இருக்கிறாரு. இந்த உண்மை எத்தனை பேருக்கு தெரியும்? உயிர் இருக்கிற வரைக்கும் சிவம், உயிர் போயிடுச்சுன்னா சவம். இது நல்லா தெரியும். ஆனா யதார்த்தத்துல உணர்றதுக்கு இந்த மனம் மறுக்குது. என்னவோ ரொம்ப காலம் நம்ம இன்னும் ரொம்ப காலம்ன்ற மாதிரி என்ன ரைட்டு, ரொம்ப காலம் இருக்க போன்ற நினைப்பு வேணும். ஆனா எது நிலையானதுன்ற நினைப்பு வேணும் இல்ல, அதுக்கான முயற்சியாவது பண்ணணும் இல்ல. அப்போ ரொம்ப காலம் வாழணும்னா அதுக்கான வேலையை செய்யணும் இல்ல. ஈசனோடு ஆசை, ஈசனோடு ஆயினும் ஆசை. அதான் ஆசை, ஆசையை தவிர்த்தாதான். ஈசன் கூட இருந்தாலும் ஆசையை நீ விட்டுடுன்னு சொல்றாங்கல்ல. அப்போ அந்த ஆசைன்றதுக்கு இல்லையா, அதுதான் நம்முடைய ஆயுள என்ன பண்ணுது? டவுன் பண்ணுது. அந்த ஆசையே சாமி மேல பக்கம் திருப்பிட்டோம்னா அதுவே நீடிக்குது. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி. சரி சாமி, எதுக்கு இந்த பூமிக்கு வந்தோம்? இந்த உடம்பு எதுக்கு எடுத்தோம்? வினையை கழிக்கிறதுக்கு வந்திருக்கோம். இந்த உடம்புன்றது வினையை கழிக்க வந்திருக்கிறோம். இந்த பூமின்றது ஒரு மருத்துவமனை, அவ்வளவுதான், ஹாஸ்பிட்டல். இந்த பூமின்ற ஹாஸ்பிட்டல்ல நாம வினையை கழிச்சிட்டு போனா ஒரு வியாதி, நம்ம எல்லாம் ஒரு பேஷண்ட், அவ்வளவுதான். இதை முடிச்சுட்டு போலான்னு தான் வந்திருக்கிறோம். ஆனா வந்த இடத்துல என்ன பண்ணிட்டோம்? ஹாஸ்பிட்டல்ல ஏசி இருக்கு, நர்ஸ் நல்லா இருக்கிறாங்க, வேலைக்கு நல்லா கவனிச்சுக்கிறாங்க அப்படின்னு என்ன பண்ணிட்டோம்? நம்ம இந்த சௌகரியத்துல மாட்டிக்கிட்டோம். அப்போ எல்லாருக்கும் அந்த விதின்னு ஒண்ணு வந்தா கண்டிப்பா எல்லாரும் பிரிஞ்சுதான் ஆகணும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உங்க வினை முடியும் போது நீங்க பிரிஞ்சுதான் ஆகணும். நம்முடைய வினை பிரியும் போது நம்ம எல்லாம் பிரிஞ்சுதான் ஆகணும். ஏன்னா வந்த நோக்கம் முடிஞ்சிருச்சு இல்ல, விதி முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். சொல்றாங்கல்ல, விதி முடிஞ்சிருச்சு பண்றாங்கல்ல. இதுதான் அந்த ரகசியம். அப்ப எது வரைக்கும் இந்த பூமியில நம்ம இருப்போம்னா கர்மா இருக்கிற வரைக்கும் இருப்போம். எது வரைக்கும் உடம்பு இருக்கும்? வினை இருக்கிற வரைக்கும் நம்ம இருப்போம். வினை முடிஞ்சிட்ட பிறகு நம்ம போயிடுவோம். அப்போ இந்த உண்மையை தெரிஞ்சவங்க நல்வினையாகவும் தீவினையாகவும் இருக்கின்ற இந்த வினையை சிவபெருமான்கிட்ட ஒப்படைச்சிருவாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நான் வினையை கூட்ட விரும்பல, வினையை கழிக்கத்தான் நான் அங்க வந்திருக்கிறேன். புது புது வினையை செஞ்சு என்னுடைய கர்மாவை நான் சேர்த்துக்க விரும்பல. ஏற்கனவே பண்ண பாவம் போதாதான்? செஞ்ச பாவம் சும்மா விடாது, செய்த பாவம் சும்மா விடாது. அவன் வினையை அவன் தான் அனுபவிக்கணும். அப்பாவுக்காக பொண்ணோ இல்ல பொண்ணுக்காக அப்பாவோ வினையை என்ன பண்ண முடியாது? அம்மாவுக்காக பொண்ணோ பொண்ணுக்காக அம்மாவோ அனுபவிக்க முடியாது. அவங்கவுங்க வினையை, அவங்கவுங்க செஞ்ச வினையை அவங்கவுங்க தான் அனுபவிக்கணும். இதான் வினை. வினை கோட்பாடு என்ன சொல்லுது? கர்மா விதி என்ன சொல்லுது? அவரவருக்கு உள்ளபடி ஈசன் அருளாலே அவரவர் வினைப்படி அவரவர் வந்தனர். அப்ப நம்ம பூமிக்கு எப்படி வந்திருக்கோம்? நம்ம செஞ்ச வினையினால வந்திருக்கோம். நமக்கு ஆண் தேகம் கொடுக்கப்பட்டிருக்கா, பெண் தேகம் கொடுக்கப்பட்டிருக்கா அப்படிலாம் முக்கியம் இல்லை. நீ என்ன வினையை செய்யணுமோ அதுக்காகத்தான் உனக்கு பொம்பளை உடம்பு கொடுக்கப்பட்டிருக்கு. நீ என்ன வினையை செய்யணுமோ அதுக்காக உனக்கு ஆம்பளை உடம்பு கொடுக்கப்பட்டிருக்கு. நீ என்ன வினையை செய்யணுமோ அதுக்காக தான் உனக்கு அலியா உனக்கு சாமி இருக்கு. அதான் புல்லாய் பூடாய் புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தளித்தேன் எம்பெருமான். அப்ப வினைதான் இந்த வடிவத்தை தீர்மானிக்குது. நீ பாம்பா பிறக்க போறியா, பல்லியா பிறக்க போறியா, நாயா பிறக்க போறியா, புலியா பிறக்க போறியா, இல்ல யானையா பிறக்க போறியா, இல்ல பறவையா இருக்க போறியா? இது எதை தீர்மானிக்கிறது? கர்மா தான் தீர்மானிக்குது.
அவங்கவுங்க செஞ்ச கர்மா தான் தீர்மானிக்குது. இந்த புற்றீசல் ஒரு நாளைக்கு தான். எறும்போட வாழ்க்கையில கடைசியில ரெக்கம் முளைக்கும். இத்தனை பேர் பார்த்திருக்கீங்க. எல்லா எறும்புக்குமே ரெக்கம் முளைக்கும். ஆச்சரியமா இருக்கும். வாழ்நாள்ல சுறுசுறுப்பா இயங்கும். ஆனா கடைசி நாள்ல அதுக்கு சாமி ரெக்க கொடுப்பாரு. நல்லா கவனிச்சு பாருங்க. எறும்பு புத்துல இருந்து வெளியே வரும்போது ரெக்கையோட தான் வெளியே வரும். அந்த ஒரு நாள் பறந்துட்டு செத்துரும். ஆனா அது வரைக்கும் அது அவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கும் வாழ்நாள்ல. கட்ட எறும்புக்கு ரெக்கம் முளைக்கும். நீங்க எந்த எறும்பை பார்த்தாலும் அதுக்கு முக்தி பேர்ல முக்தி அடையும் போது அதுக்கு ரெக்கம் முளைக்கும். கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஈசலும் அப்படிதான். கரையான் மாதிரி உள்ள இருக்கும். அதுக்கப்புறம் வளர்ந்து வெளியே வரும்போது ஒரே ரெக்கம் முளைச்சோன்னு ஒரு நாள் பறக்கும். அவ்வளவுதான். பட்டாம்பூச்சியும் அப்படிதான். இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு முதிர்ச்சியை அடைஞ்சு போகும். அப்போ இந்த வினை தான் உயிருடைய அந்த தேகத்தை தீர்மானிக்குது. டிசைன் பண்றதே அந்த வினை தான். செஞ்ச பாவத்துக்கு ஏத்த மாதிரி தான் உடம்பு. அப்புறம் நான் கருப்பா இருக்கிறேன், நான் சிகப்பா இருக்கிறேன், நான் இப்படி இருக்கலாம் சொல்லக்கூடாது. பிரபஞ்சம் உனக்கு என்ன கொடுக்கறதுக்கு அதை நம்ம ஏத்துக்கணும், அவ்வளவுதான். அதை மாத்துறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது. அதை மாத்துறதுக்கு முயற்சி பண்ணணும். தன்னைத்தானே ஏத்துக்கணும். யார் தன்னைத்தானே ஏற்றுக்கொள்கிறார்களோ அவங்க தான் மத்தவங்களையும் ஏத்துக்குவாங்க. இந்த செல்ஃப் லவ். சாமி எனக்கு கொடுத்த மூஞ்சி இதுதான், சாமி எனக்கு கொடுத்த முகம் இதுதான், சாமி எனக்கு கொடுத்த இந்த பூமியில எனக்கு கொடுத்துருக்கிறாரு, இதை நான் கொண்டாடுறேன் அப்படின்னு நம்ம ஏத்துக்கணும். அப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம்னா மத்தவங்களோட நம்ம இணக்கமா இருக்க முடியும். தன்னைத்தானே வெறுத்தோம்னா மத்தவங்க கூட வாழ முடியாது. தானும் நொந்து மத்தவங்களையும் நோவ அடிச்சுக்கிட்டே இருப்போம். அத காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த காம்ப்ளெக்ஸ் எல்லாம் தூக்கி போடணும். போட்டுட்டு நம்மள நாம ஏத்துக்கணும். நமக்கு கொடுத்தது இறைவன், அவ்வளவுதான். அது வசதியாக இருக்கட்டும், வாய்ப்பாக இருக்கட்டும், எது நமக்கு கொடுத்திருக்காரோ அதை அப்படியே ஏத்துக்கிட்டு அதுல பரிபூரணத்தை தேடணும். அதுக்கு இறைவனுக்கு நன்றி சொல்லணும். அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்லணும். இருக்க இடம் கொடுத்திருக்காரு, எல்லா வசதியிலையும் செஞ்சு கொடுத்திருக்காருல்ல. அப்போ நம்மள உயிரோட வச்சிருக்கிற இறைவனுக்கு முதல்ல நன்றி சொல்லணும். அப்பாடி, இவ்வளோ விஷயம் இருக்கு இந்த ஒரு வரியில. ஆமையை அழிகின்ற வாயுவை நோக்கிடில். இப்படி தன்னைத்தானே அறியறதுக்கு முதல் விஷயம், உலகில இந்த உடம்புக்குள்ள உயிர்னு ஒண்ணு இருக்கு. அந்த உயிர் எப்படி இருக்குதுன்னு யாருன்னா, இறைவன் எப்படி இருக்கிறாருன்னு யாருன்னா கேட்டாங்கன்னா, அந்த தண்ணியில விழுந்தவன் எப்படி மூச்சுக்காக தவிப்பானோ அந்த மூச்சு தான் இறைவன் நம்ம சொல்லணும். காற்றே தான் கடவுள்னு சொல்லணும். பிராணன் தான் கடவுள். ஒரு கணம் அவன் உள்ள வந்து போலன்னா உன்னால உயிரோட இருக்க முடியுமா அப்படின்னு கேளுங்க. எவனா கடவுள் இல்லைன்னு சொன்னான்னா அவனுக்கு கூப்பிட்டு சொல்லுங்க. அப்ப ஒரு கணம் உனக்கு மூச்சாக வந்து போற இறைவன் இல்லைன்னா உன் கதை என்ன தெரியுமா அப்படின்னு கேளு. உன் வாய் சாவிடாலாம் என்ன ஆகும்? சரி வா, உன் மூக்கையும் வாயையும் நான் மூடிடுறேன், வா சொல்லி பாருங்க. எதை வேணாலும் மூடுங்க, ஆனா வாயையும் மூக்கையும் மூடாதீங்கன்னுவான். ஏன்னா உள்ள வந்து போறது யாரு? ஒத்துக்குவானா? அப்போ பகிரங்கமா கடவுள் எங்கன்னு கூப்பிடணும், அவன் வாயையும் மூக்கையும் மூடணும், அவ்வளவுதான். ஒரு கணம் கூட அந்த மூச்சு வந்து போலன்னா என்ன ஆகும்? அப்போ நம்மளை காப்பாத்துறது எது? இந்த மூச்சு தான். அப்போ காற்றே கடவுள்னு அவனுக்கு அறிவுறுத்தணும். இறைவன் நம்மளை காப்பாற்றுவதற்காக. அதான் சொல்ல, who is responsibility in our sleeping time? நாம் தூங்கும் பொழுது யார் பொறுப்பு? எழுந்ததும் யான் எனதுன்ற திமிர்ல நம்ம இருக்கிறோம் இல்லையா? என் வீடு, என் பொண்டாட்டி, என்னது, நான் தான் முதலமைச்சர், நான் தான் பிரதமர், நான் தான் மந்திரி, நான் இல்லைன்னா நான் சைன் பண்ணலாம் எதுவுமே கிடையாது. இந்த திமிர் எப்போ வருது? தூங்கும் போது எங்க போச்சு இந்த திமிரு? தூங்கும் போது எங்க போச்சு இந்த திமிரு? இது நல்லா சிந்திக்கணும். தூங்கும் போது இந்த திமிரு எங்க போச்சு? நான் தான் முதலமைச்சர், என்ன நான் இல்லைன்னா எதுவும் பண்ண முடியாது, இந்த நினைப்பு எங்க போச்சு? நல்லா கொஸ்டின் ரைஸ் பண்ணி பாரு. இந்த நினைப்பு எங்க போச்சு? யான் எனதுன்ற செருக்கு எங்க இருந்து வருது? தூங்கி எழுந்த பிறகு தானே வருது. தூங்கும் போது நீ என்னவா இருந்த? நல்லா யோசிச்சு பாரு. நீ தூங்கும் போது என்னவா இருந்த? நீ இறைவனாக கேவல நிலையில இருந்த, அவ்வளவுதான். எம்பெருமானோடு இணைந்தா கலந்திருந்த. விழிப்புணர்வு இல்லாதது. அப்போ தூங்கும் போது விழிப்புணர்வு பெற்றுட்டுன்னா அதுதான் ஞானம். நடத்துறது இறைவன் தான் அறிவு வந்துருச்சுன்னா அப்போ மதிக்க தொடங்குவேன். அப்போ உள்ள வந்து போறது இறைவன் தான் உள்ள வந்து போறாரு, அதுதான் மூச்சு.
அப்படின்ற அறிவு என்னைக்கு நமக்கு வருதோ அந்த அதுக்கப்புறம் பிராணன் நம்ம வீண் பண்ண மாட்டோம். அதான் திருமூலர் சொல்றாரு, முதல்ல ஒழுக்கம் வேணும். அடிப்படையில் ஒழுக்கம் இல்லாதவர்கள் ஆன்மீகத்துக்கு நுழைய முடியாது. அதான் ஏமம். முதல்ல திருநீர் பூசுறீங்க, ருத்ராட்சம் போடுறீங்க, 5 எழுத்து சொல்றீங்க, சைவ நெறிக்கு வரீங்க. நான் நான்வெஜ் எடுக்க மாட்டேன், எல்லா உயிரையும் சமமா பாக்குறேன், எல்லாரையும் நான் மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சைவ சமயத்துக்கு வரீங்க. ஒரு ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறீங்க. ஒரு வாரம் கடைபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் மறுவாரம் நான்வெஜ் சாப்பிட போயிட்டீங்க. ஒரு டிசிப்ளினை கையில எடுக்கிறீங்க. அந்த டிசிப்ளினை தொடர்ந்து கடைபிடிச்சாதான் வாழ்க்கையில உன்னதமான நிலையை அடைய முடியும். ஒரு சர்டன் பீரியட்லாம் அதை சாப்பிட்டு ஒரு சர்டன் பீரியட் அதை கடைபிடிச்சிட்டு இந்த ஐயப்ப பக்தர்கள் மாலை போடுற மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. 48 நாள் வரைக்கும் நல்லா இருந்துட்டு 49ஆம் நாளைக்கு போய் ஆல்கஹால் எடுக்கிற கூட்டம் இருக்குது, சிகரெட் பிடிக்கிற கூட்டம் இருக்கு, எல்லா தப்பையும் செய்யக்கூடிய ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. காரணம் என்னன்னா அவங்க 48 நாள் ஒழுக்கமா இருந்துட்டாங்களாமா, 2 வேளை குளிச்சுட்டாங்களாமா, மாலை போட்டுக்கிட்டாங்களாமா, சுத்தமா இருந்துட்டாங்களாமா. இது என்ன கொடுமை இது? நான் என்ன சொல்றேன், நாட் ஓன்லி 48 days, எல்லா நாளுமே நீங்க என்ன பண்ணலாம் இறைவனுக்கு. அப்போ வாழ்க்கையில அந்த சத்தியத்தை, அந்த ஏமத்தை நீங்க கடைபிடிக்கலாம். அப்போ சைவ நெறிக்கு வந்தவங்க இந்த 3 சின்ன அவங்களுக்கு வேணும். திருநீரு, ருத்ராட்சம், 5 எழுத்து, அதுக்கப்புறம் டிசிப்ளின் சொல்லக்கூடிய அந்த ஒழுக்கம், பக்தி, வைராக்கியம், எது நிலையானது எது நிலையில்லாதது, இறைவனை தவிர மற்ற எல்லாமே நிலையில்லாதது. அப்ப இறைவனை பிடிச்சுக்கிட்டோம்னா 17 14 லோகமும் சாமியோட கண்ட்ரோல்ல தான் இருக்குது. எல்லாமே கூலியால் தான். மற்ற தெய்வங்கள் எல்லாம் சிவபெருமானுடைய கூலியால் தான். கணபதியை பணிப்பாரு, அந்த பக்கம் முருகனை பணிப்பாரு, நீ அங்க போய் வேலை பாரு, நீ இங்க போய் வேலை பாரு. நாராயணன் கூப்பிட்டு அந்த பக்கம் வேலை பார்க்க சொல்லுவாரு, நீங்க இருப்பா அப்படின்னு சொல்லுவாரு. பிரம்மனை கூப்பிட்டு நீ இந்த வேலையை பார்ப்பான்னு சொல்லுவாரு. சரஸ்வதியை கூப்பிட்டு அந்த வேலையை பாருன்னு சொல்லுவாரு. மகாலட்சுமி அங்க இருன்னு சொல்லுவாரு, அங்கிருந்து எழுந்து வந்துருன்னு சொல்லுவாரு. அவங்ககிட்ட இருக்காத, அவனுக்கு தரித்திரம் வரட்டும், நீ எழுந்து வந்துருன்னு சொல்லுவாரு. இப்படி எல்லா தேவதைகளையும் தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு சாமி. அப்ப யாரை பிடிக்கணுமோ அவங்கள பிடிக்கணும். அதை விட்டுட்டு கிளை தெய்வங்கள்லாம் போய் என்ன பண்ண தொங்கக்கூடாது போயிட்டு. அதனாலதான் சைவ நெறி சொல்லுது, யாதொரு தெய்வமானாலும் மாதொரு பாகன் தான் இருப்பார். அப்ப சைவ சமயத்துக்கு வரணும்னு சொன்னா எவ்வளவு பெருமையான விஷயம். இருக்கிற சமயங்கள்லயே மூத்த சமயம். இறைவனை கண்டுபிடிச்சதுனால பாரதம், இந்தியா ஆன்மீக நாடா போற்றப்படுது. தென்னாடு, அதுல குறிப்பா தமிழ்நாடு, தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. மேற்கத்திய உலகம் எல்லாம் புறத்து விஞ்ஞானத்தை தேடியது. கரண்ட்டை கண்டுபிடிச்சான், விமானத்தை கண்டுபிடிச்சான், கப்பலை கண்டுபிடிச்சான், இப்படி ஒன்னொன்னும் வெளியே தான் கண்டுபிடிச்சான். ஆனா தனக்குள்ள யாரும் கண்டுபிடிக்கல, இங்க மட்டும்தான் தனக்குள்ள கண்டுபிடிச்சான். அதனாலதான் தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அப்ப தன்னை ஆழ்ந்து கண்டுபிடிச்சான். இறைவன் எங்க இருக்கான்னு தேடினான், கவனிச்சான். அப்ப மூச்சா தான் கடவுள் இருக்காதுன்னு புரிஞ்சுக்கிட்டான். அதான் முதல் வரி சொல்லுது, ஆமை அழுகின்ற வாயுவை நோக்கிடில். அப்படி பிராணாயாமத்தை பத்தி அதான் இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம். இயமம், நியமம், 8 ரூல். சிவபெருமானோட 2.5 கலக்கிறதுக்கு 8 ரூல் வச்சிருக்காரு திருமூலர். என்னது? இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. சாமியோட 2.5 கலக்கிறதுக்கு 8 வழி வச்சிருக்காரு. 1, அடிப்படையில் அன்பு இருக்கணும், ஒழுக்கம் இருக்கணும், கருணை இருக்கணும். அன்பே இல்லாதவங்க இந்த சைவ சமயத்துக்கு வர்றதுக்கு அர்த்தமே இல்லை. ஒழுக்கமே இல்லாதவங்க உள்ள வந்து பிரயோஜனமும் கிடையாது, அர்த்தமே இல்லை. நீ என்ன பூசி என்ன பிரயோஜனம்? என்ன திருநீர் பூசி என்ன, உடம்பு ஃபுல்லா ருத்ராட்சம் கூட போட்டுக்க, பேசிக்கா இருக்க வேண்டிய பண்பே இல்லாம போயிடுச்சு. அப்ப யாரை ஏமாத்துறதுக்கு போடுற? அடிப்படையில உனக்கு நீயே துரோகம் பண்ணிக்கினியே. டிசிப்ளின் இல்லாதவங்க என்ன பண்ண, ஒரு பிரயோஜனம் கிடையாது. நீ என்ன வேடம் போட்டாலும் அது வேலைக்காகாது. ஏமாத்தலாம், எல்லாரையும் ஏமாத்தலாம், ஒரு சர்டன் பீரியட் தான், அதுவே தனக்கு கேடா முடிஞ்சிடும். அப்போ ஏமம் வேணும். ஏமம்னா ஒழுக்கம் வேணும். அந்த ஒழுக்கத்தை தொடர்ந்து கடைபிடிக்கணும். அதுக்கப்புறம் ஆசனம் உனக்கு கிடைக்கும், எப்படி தவம் பண்ணி இறைவனை அடையணும்னு. அதுக்கப்புறம் பிராணாயாமம் உனக்கு கிடைக்கும், மூச்சு பயிற்சி கிடைக்கும்.
அதுக்கப்புறம் உனக்கு மூச்சையே சாப்பிடக்கூடிய டெக்னிக் ஒண்ணு சொல்லி தருவாங்க. அதான் பிரத்யாகாரம். அதுக்கப்புறம் தாரணை கிடைக்கும். எப்படி நீ புருவ நடுவுல நிக்கணும், ஆடாம அசையாம எப்படி இறைவனை பார்க்கணும்னு சொல்லி தருவாங்க. அதுக்கப்புறம் தியானம் சொல்லி தருவாங்க. தவம் பண்றவங்க 2 பேர் இருக்காங்க. நான் கலெக்டர் ஆகணும், நான் பெரிய ஆள் ஆகணும், நான் பணக்காரன் ஆகணும், நான் முதலமைச்சர் ஆகணும். அதுக்காக யாகம் பண்றவங்க, நரபலி கொடுக்கறவங்க, இந்த உலகியல் இச்சை உள்ளவங்க என்னென்னவோ பண்றாங்க. பா, ஆக மொத்தம் வெறி, பதவி, ஆசை. கூட்டத்தை சேர்த்து அந்த வேள்வி பண்ணலாமா, இந்த வேள்வி பண்ணலாமா, இதை பண்ணா கிடைக்குமா, ஆட்சி எம்எல்ஏ ஆயிட முடியுமா, அதை ஆயிட முடியுமா, என்னென்னலாம் பண்ணுமோ அத்தனை குறுக்கு வழியும் தேடுறான். ஆனா புண்ணியம் செய்யணுன்ற எண்ணத்துக்கு வரவே மாட்டேன்றான். பதவி ஆசை, ஆட்சியை பிடிக்கணும், என்ன பண்ணலாம் தந்திரம், நாளொரு மேனியும் பொழுது ஒரு வண்ணமா அப்படியே நெருப்ப கையில கட்டி அலையறானுங்க. யாரை எங்க எப்படி ஏமாத்து, எப்படி சைக்கலாஜிக்கலா பண்ணலாம், என்ன பண்ணா நடங்க, அப்படியே போறாங்க. அழிஞ்சு போறதுக்கான வாழ்வு அதான். நிலையில்லாததை தேடி என்ன பண்றான், ஓடி. அப்போ தவம் 2ஆ எடுத்துக்கங்க. ஒண்ணு, நிலையில்லாததை நோக்கி ஓடுறவனுடைய தவம் நமக்கு வேணுமா, எம்பெருமானுடைய திருவடி அடைகிற தவம் வேணுமா? நல்லா ஞாபகம் வச்சுங்க. உங்களுக்கு அதாவது நிலையில்லாதது வேணுமா, நிலையானது வேணுமா? அப்போ ஆத்மார்த்தமா தேடுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, திருவடி மட்டும் போதும் சாமி, இரவாத இன்ப அன்பு போதும். என்னது? இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்புண்டெங்கில் உன்னை என்று மறவாமை வேண்டும், இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும் பொழுது நின் அடியின் கீழ் இருக்கின்றார். அப்ப இந்த ஒரு பாட்டு போதும் அடியார்களுக்கு. நமக்கு வேண்டாம் இந்த பெரிய பெரிய போஸ்டிங், பெரிய பெரிய விஷயங்கள் நமக்கு வேண்டாம். அப்போ நமக்குள்ள இருக்கிற இந்த உத்தமனை நம்ம தெரிஞ்சுக்கணும். அவன் எப்படி இருக்கான்னா மூச்சாதான் இருக்கிறான். அவனை கவனிக்கிற வித்தையை நம்ம கத்துக்கிறது தான் பிராணாயாமம். அப்ப நல்ல குருநாதர் மூலியமா பிராணாயாமத்தை கத்துக்கணும். ஆமையை அழிகின்ற வாயுவை நோக்கடி. அப்ப யார் ஒருத்தர் தனக்குள்ள வந்து போற மூச்சை கவனிக்கிறாங்களோ அவர்கள் இறைவனை கவனிக்க தொடங்கி விட்டார்கள். ஏற்கனவே இறைவன் தான் நம்மளை நடத்திட்டு இருக்கிறான். அப்போ 2வது வரி என்ன சொல்லுதுன்னா, நாமேல் உரைகின்ற நன்மை அளித்திடும். அப்படி ஒரு நல்ல குருநாதர் உங்களுக்கு கிடைச்சிட்டாருன்னா உங்க மூச்சை நீங்க வீணாக்க மாட்டீங்க. ஒவ்வொரு மூச்சையும் நீங்க சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க. உங்க பிராணனை நீங்க வீணாக்க மாட்டீங்க. உங்க பிராணனை நீங்க வீணாக்க மாட்டீங்க. அப்ப யார் ஒரு தன்னுடைய மூச்சை கவனிச்சிட்டாங்களோ அவங்களுக்கு நீல ஆயுள், நிறை செல்வம். அந்த ஆமை இருக்குல்ல, ஆமை 300 வருடங்களுக்கு மேல வாழன்றான். காரணம் என்ன தெரியுமா? ஏன்னா சுவாசத்தை தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கு. அதனால அதுக்கு. ஆனா பாழா போன மனுஷன் ஆசையினால தன்னுடைய மூச்சை வீணாக்கி இறந்து போனவன் தான் மிச்சம். அப்ப ஒரு ஆமை ஜெயிக்குது. 100 வருடம் நமக்கெல்லாம் 100 வருடம் 40, 45, 50, 60 சராசரி வயசு தொடர்றதே ரொம்ப சாமியோட சித்தம். ஏன்னா பரபரப்பான உலகத்துல, எந்திரமான உலகத்துல நிலையில்லாத பொருளை நோக்கி வேக வேகமா போய் சுடுகாட்டுக்கு போனோம். இந்த சிக்னல்ல வண்டி விட்ட உடனே வண்டி ஓடுது பாத்தீங்களா, அது மாதிரி ஓடி போய் செத்துடணும் முதல்ல. எங்க ஓடுறான்? செத்து போறதுக்கு தான் ஓடுறான். ஆனா சாமி என்ன சொல்றாங்க, நீ செத்து போகாதே, சத்தை சித்தாக மாத்தி நீ சிவமாக மாறு அப்படின்றார். அப்ப சாகாம இருக்கிற வழியை நமக்கு சொல்லி தர்றாரு. எப்படி? பிராணனை வெளியே போக விடாம, மூச்சை வெளியே போக விடாம, அந்த மூச்சை அதையே சாப்பாடா, மூச்சையே சாப்பாடா சாப்பிடக்கூடிய ஒரு வித்தையை சொல்லி கொடுத்து பிராணனை வீணாக்காம அந்த பிராணனை உள்நாக்கு வழியா சுவாசம் பண்ண வைக்கிற ஒரு அற்புதமான ஒரு நிலையை சொல்லி தருவார். அதான் குருநாதருடைய இயல்பு. போதும், நீ வீண் பண்ணது போதும், காற்றை வீண் பண்ணாத. அப்ப யாரு காற்றை பிடிக்கும் கணக்கறிவாருக்கு காலன் இல்லை. யார் ஒருத்தர் மூச்சு பயிற்சி கத்துக்கினாங்களோ அவங்களுக்கு காலன் வரமாட்டான். காற்றை பிடிக்கும் கணக்கறிவாருக்கு இருகாலம் பூரித்து ஏற்று இறக்குவாருக்கு நல்ல மூச்சையே சாப்பிடக்கூடிய ஆற்றல் ஒருத்தர் கிடைச்சிருச்சுன்னா அவங்களுக்கு என்ன தேவையில்லை? சாப்பாடு தேவையில்லை, தண்ணி தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. தான் உடம்ப சுருக்கிக்குவாங்க, அப்புறம் பெருசாக்கிக்குவாங்க, மேஜிக் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க.
அப்போ இறைவனுடைய அனுகிரகம் வேணும் இல்லையா? அட்டமா சித்திலாம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். இப்ப எல்லாரும் கேட்கலாம், அனுமார் சஞ்சீவின்னு சொல்றீங்களே, ஏன் அந்த ஆள் இன்னும் நம்மளால கண்ணால பார்க்க முடியல? மார்க்கண்டேயன் எங்க இருக்கிறான் இப்போ? 16 வயசுல என்றும் 16ஆ இருக்கிறாருன்னு சொன்னாலும் அந்த மார்க்கண்டேயன் எங்கன்னு கேட்கலாம். நான் தான் சொல்றேன், அட்டமா சித்தி அடைஞ்சிட்டா அவங்க அணுவுக்கு அணுவாவும் இருப்பாங்க, தேகமாவும் இருப்பாங்க, பஞ்சபூதங்களாக மாறக்கூடிய ஆற்றல் ஒருத்தர் கிடைச்சிச்சுன்னா எங்க வேணாலும் இருப்பாங்க, கைலாயத்துல இருப்பாங்க. அவங்கள போய் இப்ப இப்ப எங்க இருக்கிறான்னு கேட்க கூடாது. 16 காலனை காலால உதைச்சாரு சாமி. உதைச்சு யாரை காப்பாத்தினாரு? மார்க்கண்டேயனை காப்பாத்தினாரு. அந்த மார்க்கண்டேயன் இப்ப எங்க? இவர் அறிவுபூர்வமா கேள்வி கேட்கிறாராமா. முதல்ல வாயிலிருந்து வந்த குழந்தை எங்க? பூம்பாவை எழுப்புனது எப்படி? இவன் எப்படி யதார்த்தமான கேள்வி பாருங்க. திருஞான சம்பந்தர் எலும்புல இருந்து எப்படி அவள் பூம்பாவை எழுப்பினாரு? ரைட்டு, உன் பகுத்தறிவு ரைட்டு. ஏதுக்கல்லாலும் எடுத்த மொழியாலும் மிக்க சோதிக்க வேண்டாம், ரொம்பலாம் சோதிக்காத. ஏன்னா எல்லாமே ஏலாதன எல்லாம் ஏல்விப்பானாய், எதையும் மாத்தக்கூடிய இறைவன் இருக்கிறான். ரொம்பலாம் சோதிக்காத. பகுத்தறிவு ஒரு லிமிட்டோட வச்சு. பகுத்தறிவு எதுக்கு? நீ ஒரு உயிர், நான் ஒரு உயிர், நீயும் நானும் அன்பால மட்டும்தான் உயிர் வாழ முடியும், வேற எதாலும் வாழ முடியாது. அப்போ இந்த கேள்வி எல்லாம் வேண்டாம், ரொம்ப எல்லாம் சந்தேகப்பட வேண்டாம். சந்தேகப்பட்டா சமயத்துல இருக்க முடியாது. அப்போ இவங்க எல்லாம் எங்க போனாங்க அப்படின்னு கேட்டா, அவங்க எல்லாம் அட்டமா சித்தி அடைஞ்சு எம்பெருமானோட இரண்டரை கலந்து அந்த வித்து போதும். மலம், மூத்திரம், டார்ச்சரு, வசைப்பாடுதல், இந்த உலகம் உண்மைக்கு நேர் எதிரானது. இந்த 4 பேர் இருக்காங்களா சமூகம், இன்னும் கல்யாணம் பண்ணலையா, குழந்தைக்கு பேர் வைக்கலையா, இன்னும் காது குத்துலையா, சுடுகாட்டுக்கு போலையான்னு கேட்காத வச்சு கேட்பான் நம்மள. இன்னும் சுடுகாட்டுக்கு போலையா, எப்ப சுடுகாட்டுக்கு போக போற, அதை மட்டும் கேட்க மாட்டான். இந்த டார்ச்சர் இருக்கு பாருங்க, அப்பா 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 அப்பா. அதான் சமூகம். இந்த சமூகம் வாழவும் விடாது, சாகவும் விடாது. வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும். நல்லா நோட் பண்ணிக்க, எழுதி வச்சுங்க, ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுங்க. நீங்க வாழ்ந்தாலும் உங்களை என்ன பண்ணிட்டு இருக்கும், நீங்க கீழே விழுந்தாலும் உங்களை விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்கும். அப்போ யூ டோன்ட் அக்செப்ட், யூ டோன்ட் கன்சிடர். இந்த சமூகம் பத்தி பிரஞ்சையை விட்டுட்டு, அந்த பார்வையை விட்டுட்டு, நம்ம நம்ம மனசாட்சிக்கு விரோதம் இல்லாத செயலை செஞ்சு எவனுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அஞ்சுவதும் அடிபணிவதும் அடிபணிவதும் ஈசன் ஒருவனுக்கு, வேற யாருக்கும் பயப்படக்கூடாது. இந்த சமூகம்ன்றது சொல்லின்னு தான் இருக்கும், 1008 கருத்து சொல்லின்னு இருக்கும். எல்லா விமர்சனத்தையும் தூக்கி போட்டு உங்களுக்கு என்ன டார்கெட்டோ அதை மட்டும் செய்யுங்க, அவ்வளவுதான். அப்போ ஆமையை அழிகின்ற வாயுவை நோக்கி யார் ஒருத்தர் மூச்சை கவனிச்சிட்டாங்களோ அவங்களுக்கு உள்நாக்கு வழியா சுவாசத்தை கொண்டு போய் சேர்க்கிற வித்தை கிடைச்சிரும். பிராணாயாமம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. மூச்சை கண்டுபிடிச்சவங்க கடவுளாவே மாறுவாங்கன்ற ரகசியத்தை இந்த பாட்டு நமக்கு சொல்லுது. 3வது வரி என்ன சொல்லுதுன்னா, பூமியில் உரைகின்ற போதகம் வந்திடும், இந்த பூமியில வாழக்கூடிய டெக்னிக் உனக்கு கிடைச்சிரும், ஞானமும் கைவர பெற்று விடுவீர்கள். யார் ஒருத்தர் மூச்சு பயிற்சி கத்துக்கினீங்களோ அவங்களுக்கு எல்லாமே கைவசம் வந்துடும். அப்புறம் கடைசியில் என்ன சொல்றாரு, தாமே உலகில் தலைவனும் ஆமே. அவன் தலைவன் சொன்னா இறைவனாகவே மாறிவிடுவாய் அப்படின்றார். அப்பா அடி, என்னங்க இது? ஒரு நல்ல குருநாதர் கிடைச்சா நீங்க இறைவனாவே மாறிடலாமா? அப்போ இந்த இறைவனாவே மாறுறதுக்கு என்னென்ன தடை இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஈகோ, ஆணவம்ன்ற ஒரு தடை இருக்கு. அந்த இறை சுரூபத்தை மறைக்கக்கூடிய ஆற்றல் கர்மாவுக்கு இருக்கு, அதான் கர்மான்ற ஒரு தடை இருக்கு. அந்த இறை சுரூபத்தை மறைத்து வைத்திருக்கக்கூடிய மாயைன்ற ஒரு பெரிய மலம் இருக்கு, ஆணவம், கண்மம், மாயை. அப்ப இந்த 3 கேட்டகரியும் இந்த பாசத்தை குருநாதர் அழகா நம்மளுக்கு விளக்கி சொல்லி, நீ அதுவாகத்தான் இருக்கிற, நீ கண்டதை விரும்பாத, உன்னை நீயே விரும்பு, உனக்குள்ள இருக்க இறைவனை விரும்பு, ஜீவன், சிவன், சிவம் எல்லாம் உனக்குள்ளதான் இருக்கு, அது மூச்சா இருக்குது கவனி. அப்ப மூச்சை பிடிக்கும், காற்றை பிடிக்கும் கணக்கை நான் நமக்கு சொல்லி தருவார். அப்ப மூச்சு பயிற்சி 3ல இருந்து 5:20க்குள்ள பண்ணு.
மதியானம் இந்த நேரத்துல பண்ணு, சாயந்தர நேரத்துல இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பிராணவாயுவை வீணாக்காம ஒழுங்கா பிராணாயாமம் பண்ணி அந்த பிராணநாதனாகிய பிராணவர்தனை நீ அடைவாயாக. உன் மூச்சை வீணாக்காத. தேவையில்லாத பொருள் ஆசைப்பட்டும் எப்ப இந்த மனத்தினுடைய விருப்பத்தை பொறுத்தா மூச்சு வெளியே போகும். எது வரைக்கும் மூச்சு சுவாசம் இருக்குன்னா மூச்சு வெளியில மனம் இருக்கிற வரைக்கும் மூச்சு சுவாசம் இருக்கும். மனம் ஒடுங்கிடுச்சுன்னா மூச்சு அடங்கி நிற்கும் உள்ள. அப்போ இந்த பதிவுல நமக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா மூச்சு பயிற்சியை பத்தி தெளிவா சொல்றாரு. அப்ப குருநாதர் கிட்ட போயிட்டு, ஐயோ என் வாழ்நாள்ல எதையோ ஆசைப்பட்டு என் மூச்சை நான் வீணாக்கிட்டேனே, இதுக்கப்புறம் நிலையானது எது எனக்கு சொல்லிக் கொடுங்க சாமி, நான் நிலையானதை பிடிச்சுக்கிறேன், படைத்தவனை பிடிச்சி நான் படைக்கப்பட்ட பொருள் நான் வாங்கிக்கிறேன், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. சாமி எனக்கு அந்த உத்தரவு கொடுப்பார். அப்ப அந்த சுவாசத்தை எனக்கு சொல்லிக் கொடுங்க, அப்படிப்பட்ட மூச்சு பயிற்சி எனக்கு சொல்லிக் கொடுங்க சாமின்னு கேட்டு குருநாதர்கிட்ட சொல்லிக் கொடுப்பார். அதான் எடுத்து ஒண்ணு கொடுக்க மாட்டாரு. பாத்திர மருந்தா பிச்சை போடுவாங்க. பாத்திர மருந்தா பிச்சை. எல்லாருக்கும் பிராணாயாமம் சொல்லி தர மாட்டாங்க. ஏன்னா நல்லவன் கெட்டவன் பார்ப்பாங்க. முதல்ல பண்பு இருக்கான்னு பார்ப்பாங்க, முதல்ல பணிவு இருக்கான்னு பார்ப்பாங்க, அன்பு இருக்கான்னு பார்ப்பாங்க. அவங்களுக்கு தான் உபதேசம் கொடுக்க முடியும். எல்லாருக்கும் உபதேசம் கொடுக்க முடியாது. நன்றி இருக்குதான்னு பார்ப்பாங்க. நாளைக்கு நமக்கே தண்ணி காமிக்கிறவங்களா இருப்பாங்க. என்னை விட யாருன்னுவாங்க. சொல்லி கொடுத்தவங்களுக்கு தண்ணி காமிப்பாங்க. அப்புறம் நான் தான் எல்லாத்தையும் கத்துக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆணவம் சும்மா விடாது இல்ல. அப்போ ஒரு உபதேசம் யாரு கொடுக்கணும்னா அவன் நன்றி உள்ளவனா இருக்கிறானான்னு பார்க்கணும். முதல்ல அவனுக்கு தான் சாகாத கலையை கொடுக்கணும். இவன் நன்றி உள்ளவனா இருப்பானா, கடைசி வரைக்கும் விசுவாசமா இருப்பானா, குருநாதருக்கு எந்த கலங்கத்தை உண்டாக்க மாட்டானா, நல்ல பேர் வாங்கி தருவானா, இழி செயல் செய்ய மாட்டானா, அப்படின்லாம் பார்த்துதான் உபதேசம் கொடுப்பாங்க. சும்மா ஒண்ணும் கொடுக்க மாட்டாங்க. ஒரு குருகுலத்துல ஒரு ஆசிரமத்துல 12 வருஷம் குருநாதருக்கு சேவை செஞ்சாதான் உபதேசமே கொடுப்பாராம். 12 வருஷம் உபதேசத்துக்கே 12 வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் பயிற்சி பண்றதுக்கு 12 வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் அவரும் ஒரு மடாதிபதி மாதிரி ஒரு ஞானியை போல ஆகணும்னா அப்போ ஒரு பயிற்சியை 12 வருஷம் பண்ணணும். அப்போ ஒரு மூச்சு பயிற்சியை குறைஞ்சபட்சம் 12 வருடங்கள் செஞ்சா அந்த இறை சுரூபத்தை நிச்சயம் எல்லாரும் அடையலாம். அது முன்ன செய்த தவத்தினால, ஏற்கனவே போன ஜென்மத்துல நீங்க செஞ்ச தவத்தினால சீக்கிரமா கூட வாய்க்கலாம். அப்போ நீங்க இறைவனாகவே மாற வேண்டும் அப்படின்னு தான் திருமூலர் இந்த பாட்டை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமே அழிகின்ற வாயுவை நோக்கிடில். அதாவது யார் ஒருத்தர் மூச்சை கவனிக்க தொடங்கிட்டாங்களோ, யார் ஒருத்தர் பிராணாயாமத்தை கத்துக்கினாங்களோ, யார் ஒருத்தர் சுவாசத்தை உள்ளே ஒடுக்க கத்துக்கினாங்களோ, யார் ஒருத்தர் ஆம மாதிரி அடக்க கத்துக்கினாங்களோ, அவங்க பூமியில் உரைகின்ற போதகம் வந்துடும். தன்னைத்தானே ஆளக்கூடிய டெக்னிக் கிடைச்சிரும். அவ்வளவுதான். தன்னைத்தானே ஆளக்கூடிய டெக்னிக் கிடைச்ச உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, தாமே உலகில் தலைவனும் ஆமே. அப்போ சமாதி நிலையை அடையும். சமாதினா என்ன? இரண்டரை கலத்திருத்தல், சமமாக ஆதியோடு இருத்தல், சமாதி, சமாதி பாதம் என்று சொல்றாங்க இல்லையா? அப்ப இந்த பதம் யாருக்கு கிடைக்குதோ அவங்க இறைநிலையை வாழும்போதே பெற்று விடுவார்கள். பாக்குறதுக்கு அன்பா உருவா இருப்பாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இந்த ஒரு பாட்டு சாதாரண மிருக நிலையில இருக்கிற நம்மள மனித நிலைக்கு மாற்றி, மனித நிலையில இருக்கிற நம்மள தெய்வ நிலைக்கு மாற்றி, தெய்வ நிலையில இருக்கிற நம்மள இறைநிலைக்கு மாற்றக்கூடிய ஒரு ரகசியத்தை இங்க ஒலிக்க வச்சிருக்கிறாரு. அப்ப இந்த பாட்டு நம்மளுக்கு பலிக்கணும் அப்படின்னா குருநாதர் நிச்சயம் வேணும். வித்தவுட் கைட், குரு இல்லாமல் நாம் வித்தையை கற்றுக்கொள்ள முடியாது. அப்போ இந்த சிவஞான போதத்தை, இந்த உண்மையை, இந்த சத்தியத்தை குருநாதர்கிட்ட இருந்து கேட்டு இந்த ரகசியத்தை கத்துக்கினாதான் சாகாம இருக்கக்கூடிய கலையை நாம் கற்றுக்கொள்ள முடியும். இல்லைன்னா கடினம் தான். நீங்கள் இறைவனாகவே மாறலாம், தாமே உலகில் தலைவனும் ஆமே அப்படின்னு முடிக்கிறார். எப்போ? தன்னுடைய சுவாசத்தை தெரிந்து கொண்டு பிராணாயாமத்தை தெரிஞ்சுக்கிட்டு யார் ஒருத்தர் மூச்சை வீணாக்கலையோ
யார் ஒருத்தர் வந்து அந்த பிராணனை வீண் பண்ணாம தேவையில்லாததெல்லாம் விரும்பி மூச்சை வீண் பண்ணாம தேவையானது எது எம்பெருமான் திருவடியை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து சாகாத கலையை சொல்லித் தர்றாரு. சரி சாமி, சாகாதவங்க எல்லாம் இப்ப எங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்க அட்டமா சித்தி அடைஞ்சிட்டாங்க. அணுவுக்கு அணுவா இருப்பாங்க, அப்பாலுக்கு அப்பாலா இருப்பாங்க, கணுமுற்றி இருப்பாங்க, காற்றா இருப்பாங்க, நீரா இருப்பாங்க, நிலமா இருப்பாங்க, மண்ணா இருப்பாங்க, எப்படி வேணாலும் மாறுவாங்க. ஏன்னா அந்த சித்தியை அடைஞ்சிட்டாங்க இல்லையா? அதனாலதான் சித்தர்கள் அவங்களுக்கு பேரு. அப்ப இன்னைக்கும் 63 நாயன்மார்கள் இருக்கத்தான் செய்யறாங்க, ரிஷிமார்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. அப்ப பக்தியால அவங்கள நம்ம உணர முடியும். நாமளும் அந்த பதத்துக்கு போலாம். எல்லாரும் அந்த இறைநிலையை அடைய முடியுன்ற ரகசியத்தை தான் திருமூல நாயனார் இந்த பாட்டு மூலியமா நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். அப்போ ஒரு குருநாதர் இல்லாம எந்த ஒரு விஷயமும் நடக்காது. அதனாலதான் குருவருள் இல்லையேல் திருவருள் இல்லைன்னு சொன்னேன். வாழ்க்கையில நல்ல அப்பா அம்மா கிடைக்கணும், இல்ல நல்ல ஒரு குருநாதராவது கிடைக்கணும், இல்ல நல்ல ஒரு கணவனாவது கிடைக்கணும், இல்ல நல்ல ஒரு மனைவியாவது கிடைக்கணும், இல்ல ஒரு நல்ல நட்பாவது கிடைக்கணும். இதுல எதுவுமே அமையலைன்னா ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அனாதி மாதிரி இருக்கும். அப்போ இறைவன் தான் வந்து என்ன பண்ணணும், அப்பயும் காப்பாற்றணும். அதான் சொன்னேன், நல்ல அப்பா அம்மா கிடைக்கணும், இல்லைன்னா நல்ல ஒரு குருநாதர் கிடைக்கணும், இல்ல ஒரு நல்ல காதலன், நல்ல ஒரு காதலி, நல்ல ஒரு மனைவி, நல்ல ஒரு துணை கிடைக்கணும், இல்ல ஒரு நல்ல நட்பாவது கிடைக்கணும் வாழ்க்கையில உண்மையை சொல்லி தர்றதுக்கு. இதுல எதுவுமே கிடைக்கலன்னா ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் தனியா மோதி அனுபவமே ஆசானா மாறி, அனுபவமே ஆசானா மாறி நொந்து நூலாகி அதுக்கப்புறம் இறைவனை பிடிச்சி அதுக்கப்புறம் 4 பேருக்கு வழிகாட்டக்கூடிய தன்மையை கூட கொடுப்பாரு சாமி. அதனால நம்ம உயிரோட வச்சிருக்கிற இறைவனுக்கு முதல்ல நன்றி சொல்லுவோம். நமக்குள்ள மூச்சா இருக்கிற இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். நல்ல வீடு தந்த இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். நல்ல அப்பா அம்மா கொடுத்த இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். நம்மையும் நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மை எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. நம்மையும் ஒரு பொருளாக்கி இந்த பூமியில வச்சிருக்காருல்ல சாமி, நோய் நொடி இல்லாம, அதுக்கு நன்றி சொல்லுவோம். எம்பெருமான் திருவடியை நம்ம அடைஞ்சு அந்த சத்து சித்து ஆனந்தம், நம்ம வாழ்க்கையுடைய நோக்கம்னா நம்ம டார்கெட் என்னது? சத்தியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அதான் சத்து. சத்தியம்னா என்ன? நீ ஒரு உயிர், நான் ஒரு உயிர் அப்படின்ற சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் சித்தாக இருக்கக்கூடிய சிவபெருமானை தெரிஞ்சுக்கணும். சத்து சித்து ஆனந்தம். எப்ப சிவபெருமானை தெரிஞ்சுக்கிட்டோமோ அப்பவே நம்மளுக்கு ஆனந்தம் வந்துடும். அதான் சச்சிதானந்தம். இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டவங்க ஆனந்தமா இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த சமூக ஊடக டார்ச்சர்லாம் அவங்களுக்கு ஒரு சும்மா ஜுஜிபி விட்டு போயின்னு இருப்பாங்க. அது விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்கும். 1008 விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்கும். நம்ம காசு போட்டு நம்ம வீடு கட்டின்னு இருப்போம். ஏன் அதை கொஞ்சம் நீட்டிக்கிறது தானே? கொஞ்சம் இப்படி வச்சிருக்கலாமே நீங்க, ஏன் இந்த பக்கம் பாத்ரூம் வைக்கிறது தானே? இப்படிலாம் இருக்கும். இது எல்லாம் இந்த டார்ச்சர் எல்லாம் நம்ம ஒரு வீடு கட்டும் போது அவன் வர்றவன் போறவன் எல்லாம் சொல்லிட்டு தான் போவான். வர்றவன் போறவன் எல்லாம் இப்படி பண்ணலாம் நல்லா இருக்குமே, அப்படி பண்ணலாம் நல்லா இருக்கும் அவன் சொல்லுவான். ஏன்னா அவன் காசு கொடுக்க போறது இல்ல. அட்வைஸுக்கு பஞ்சமே இருக்காது. அது மாதிரிதான் சமூகம்ன்றது 4 பேர் ஏதாவது சொல்லிட்டு தான் இருப்பாங்க. நமக்கு எம்பெருமான் திருவடி தான் இலக்கு. சத்து சித்து ஆனந்தம் தான் இலக்கு. அந்த இலக்கை நம்ம கையில் எடுத்துக்குவோம். மீண்டும் ஒரு முறை இந்த பாட்டை நான் பாடிடுறேன். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். அப்போ இந்த மூச்சு பயிற்சி முறையா நம்ம கத்துக்கணும். அது குருநாதருடைய பெரும் கருணையினால நம்ம கத்துக்கணும். அப்பதான் இறை சொரூபத்தை அடைய முடியும். சரியா? திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். ஆமே அழிகின்ற வாயுவை நோக்கிடில் நாமே உரைகின்ற நன்மை அளித்திடும். ஆமே அழிகின்ற வாயுவை நோக்கிடில் நாமேல் உரைகின்ற நன்மை அளித்திடும். பூமேல் உரைகின்ற போதகம் வந்திடும். தாமே உலகில் தலைவனுமாமே.
போதகம் வந்திடும் தாமே உலகில் தலைவனுமாமே. அப்பாடி, எவ்வளவு ஒரு விடுதலை இல்ல. விடுதலைன்றது இதுதான். உங்களுக்குள்ள இருந்து விடுதலை வரணும். பரிபூர்ணமான விடுதலை நமக்குள்ள இருக்கிற இறைவனை தெரிஞ்சுக்கும் போது தான் கிடைக்கும். ஆமா, எல்லாரும் பணம் கிடைச்சிட்டா சுதந்திரம் நினைக்கிறாங்க, சத்தியமா இல்ல. மண்ணு கிடைச்சிட்டா சுதந்திரம் நினைக்கிறாங்க, சத்தியமா இல்ல. பொண்ணு கிடைச்சிட்டா சந்தோஷம் நினைக்கிறாங்க, இல்ல. இதையெல்லாம் கடந்து எம்பெருமானுடைய திருவடியை கிடைக்கிறதுதான் பேரானந்தம், சத்தியம். அதுலதான் விடுதலை இருக்கு, அதுலதான் நிம்மதி இருக்கு. அந்த உண்மையை குருநாதர் மூலியமா கத்துக்கிட்டு சத்து சித்து ஆனந்தமா எல்லாரும் இருக்கணும்னு போற்றி எல்லாருக்கும் அது கிடைக்கணும்னு எம்பெருமானுடைய திருவடியை வணங்கி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலே கண்ணின் நல்ல தரும் கழுமல வலநகர் பெண்ணின் நல்லாலோடும் பெருந்தகை இருந்தது. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குடலால் அபிராமி கடைக்கண்களே ஆறிரு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கோருசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வான்மிகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஒங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்லி நிகழ்ச்சி இனிதே நிறைவு செய்வோம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்த அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மேகலாலை வணங்கி மனமார்ந்த நன்றிகளை சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று மாலை 6 மணிக்கு பிறகு 7 மணிக்கு பிறகு 7:30 மணிக்கு இன்றைக்கு அபிராமி அந்தாதி வகுப்பு இருக்கிறது. குறிப்பாக மட்டக்களப்பு ஆதீனம் இன்றைக்கு சைவ சித்தாந்தம் குறித்து பேச இருக்கிறார்கள். அது 6 மணிக்கா 7 மணிக்கான்ற தகவல் இன்றைக்கு மதியானம் வெளியாகும். அதன் அடிப்படையில் அடியார் பெருமக்கள் மாலை நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டு பிறவி பெரும்பயனை அடையும்படி பணிவன்போடு கூறி விடைபெறுகிறோம். இரவு 9:50க்கு எப்பொழுதும் போல தில்லைவாழ் அந்தனதும் அடியார்க்கும் என்ற அகப்பூசை வழிபாடும் இருக்கிறது. அந்த நிகழ்ச்சியில் அடியார் பெருமக்கள் கலந்து கொண்டு சிறப்பு செய்யும்படி பணிவன்போடு கூறி விடைபெறுகிறோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நான் அறிவு செய்யும் நமச்சிவாயவே நான் அவன்றேத்துமே நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிது நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அனைவருக்கும் வணக்கங்க.